இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். If 1/5 is to 1/x is equal to 1/x is to 1/1.25 then the value of x equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்க ரேஷியோ அப்படி எழுதிக்கலாம். 1/5 is to 1/x equal to 1/x is to 1/1.25. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/1.25 1.25னா என்ன அர்த்தம்னா ரெண்டு டெசிமல் இருக்குது, அதை 100ஆல் வகுக்கிறோம். ஸோ 125 டிவைடட் பை 100 இதுதான் 1.25. 1.25 கீழே இருக்குது. அப்போ எப்படி வரும்னா 125 மேலே 100, கீழே 125 மேலே 100. ஸோ அந்த 1.25 கரெக்டாக எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா விகிதம் 1/5:1/xனா 1/5 டிவைடட் பை 1/x ஈக்குவல் டு 1/x is to 1.25. அப்போ 125 divided by 100. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 1/x into 1/x ஈக்குவல் டு 115 into 1/5 into 100 divided by 125 இப்படி கிடைக்கும். ஸோ 1/x ஸ்கொயர் 1/x into 1/x 1/x ஸ்கொயர் 100 1 into 100 100 5 into 125 625 வரும். ஸோ 100/625 வெட்டு கொடுத்தோன்னா 5 பாடை வச்சு வெட்டு கொடுத்தோன்னா 100 5ஆல் வெட்டினா 20, 625 5ஆல் வெட்டினா 125, திரும்பி 5 பாடில் வெட்டு கொடுத்தோன்னா 20ல் 5 4 வாட்டி இருக்குது, 125ல் 5 25 வாட்டி இருக்குது. ஸோ 4/25. ஸோ எப்படி கிடைக்குன்னா 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/25. நம்மளோட எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே போயிட்டுனா 25 டிவைடட் பை 4 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √25 டிவைடட் பை 4. √25க்கான வேல்யூ 5, √4க்கான வேல்யூ 2. ஸோ நான் 5/2 தான் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. 5/2 ஈக்குவல் டு 2.5. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். Find the third proportional to 16 and 36. 16 மற்றும் 36 மூன்றாவது விகித சமனை காண்க. இதில் என்ன பண்ணணும்னா முதல்ல கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ஸை எடுத்துக்கணும். a/b = b/cன்னு வச்சுக்கிடுங்க. சி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இது விகித சமம் அப்படின்னா ரெண்டு ரேஷியோவும் சமமாக இருக்கும். சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னா அதுக்கான கண்டிஷன் a/b = b/c-ஆக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். தேர்ட் ப்ரொபோஷனல் எக்ஸ்ன்னு வச்சுட்டு 16:36 = 36:x. அப்போ 16/36 = 36/x. இனிமேல் நம்ம குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா 16 × x = 36 × 36 எக்ஸ். அப்போ இங்கே இருக்கிற 16 அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா 16x = 36 × 36. இங்கே இருக்கிற 16 கேன்சல் ஆகி லெஃப்ட் சைடு இருக்கிற 16 ரைட் சைடு கீழே வரும். லெஃப்ட் சைடு மேலே இருக்க 16 ரைட் சைடு கீழே வரும். ஸோ 16. ஸோ அடுத்த ஸ்டெப் x = 36 × 36 டிவைடட் பை 16. இதை நம்ம வெட்டு கொடுக்க போகிறோம். 4 பாடை வச்சு வெட்டு கொடுப்போமா. 4 16 9 4 36. திரும்பி 4 பாடை வச்சு வெட்டு கொடுக்குறோம். 4 16 9 4 36. ஸோ 9 × 9 9 × 9 x = 81. x = 81 தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் 81. இரு எண்களின் விகிதம் 2:3 2x 3x. அவற்றின் பெருக்கற்பலன் 96. அந்த ரெண்டு நம்பர்ஸையும் பெருக்கினா என்ன கிடைக்குதுன்னா 96 கிடைக்குது. எனில் அவ்விரு எண்களின் கூடுதலை காண்க. 2x + 3x = 5x என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஸோ இரு எண்களின் விகிதம் ரேஷியோ is = 2:3. நம்பர்ஸை விகிதத்தில் இருக்கிறதுனால 2x 3xன்னு எடுத்துக்கலாம். ஸோ கிவன் ப்ராடக்ட் ரெண்டு நம்பர்ஸையும் பெருக்கணும். அதாவது 2x × 3x = 96. 2 × 3 6, x × x x². ஸோ 6x² = 96. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 6 லெஃப்ட் சைடு இருக்கிற 6 லெஃப்ட் சைடு பெருக்கலில் இருக்கிறதுனால ரைட் சைடு வரப்போ வகுத்தலில் வந்துடும். ஸோ 96 ÷ 6 x². 96/6 எவ்வளோ வரும்னா 9 6 6. 9ல் 6 போனால் மீதி 3 இருக்குது 36. 36ல் 6 வாட்டி இருக்குது. அப்போ x² = 16.
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16ங்கிறத எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. ரூட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு அர்த்தம். 16 காரணிகளாக பிரித்தா 4×4. ஸோ எக்ஸ் 4 ரூட் ஆஃப் 4×4. ஸோ ரூட் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 4. நமக்கு சம்மில் கேட்டிருக்கிறது என்னென்னா, சால்வ் பண்ணதுக்கப்புறம் சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அவ்விரு எண்களின் கூடுதல் 2x + 3x எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5x ஈக்குவல் டு 5×4 ஈக்குவல் டு 20. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 20 வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் 20. இரு எண்களின் விகிதம் 3:5. 3x விகிதம் 3:5னா ஒரு எக்ஸை வச்சு மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். 3:5 தான் வரும். ஸோ 3x = 5x. தட் மீன்ஸ் அந்த எக்ஸை நம்ம விட்டு கொடுத்துக்கலாம், இல்லை சேர்த்துக்கலாம் நம்மளோட வசதிக்காண்டி. இரு எண்களின் விகிதம் 3:5. இரு எண்களில் இருந்து 9ஐ கழிக்கும் போது கிடைக்கும் புதிய விகிதம், அதாவது 3x - 9 / 5x - 9 is equal to 12/23 எனில் சிறிய எண்ணை காண்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல். 23 × 3x - 9. 23 நான் அந்த ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதுகிறேன். 3x - 9 / 5x - 9 = 12/23 குறுக்கு பெருக்கல். 3x - 9 × 23 = 5x - 9 × 12. ஸோ அந்த இதை எழுதிக்கிறேன். 3x - 9 × 23 = 5x - 9 × 12. ஸோ 3 × 23 என்ன வரும்னா 69x மைனஸ் 9 × 23 என்ன வரும்னா 18. 27 180 207 வரும். 207. அடுத்து அதே மாதிரியே, அதாவது 69x - 207 = 5x - 9 × 12. 5 12 பெருக்குனா 60x மைனஸ் 12 × 9 எவ்வளோனா 108. ஸோ நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். இனிமேல் எக்ஸை ஃபுல்லாக ஒரு சைடும் நம்பர்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ ரைட் சைடு இருக்கிற 60x லெஃப்ட் சைடு போச்சுன்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும். ஸோ 69x - 60x = லெஃப்ட் சைடு இருக்கிற -207 ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 207 - 108. 69x - 60x = 9x. 207 - 108 = 99. ஸோ 9x = 99. அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வெட்டு கொடுத்துட்டு 9 இந்த சைடு கொண்டு வர போகிறேன். லெஃப்ட் சைடு பெருக்கல்ல இருக்கிற 9 ரைட் சைடு வகுத்தல், ரைட் சைடு கொண்டு வரும்போது வகுத்தல் வரும். ஸோ 99/9 வெட்டு கொடுத்தோன்னா 199 மீதி 199 மீதி 1. ஸோ x = 11 தான் ஆன்சர். ஆனால் இன்னும் முடியலை. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனில் சிறிய எண்ணை காண்க. சிறிய எண் என்னது 3x. அப்போ 3 × 11 x வந்து 11 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3 × 11 = 33. அப்போ ஃபைனல் ஆன்சர் 33. சிறிய எண் ஸ்மாலர் நம்பர் 33.